ஒரு காலகட்டத்துல எப்படி நம்மள டேடிஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு இருந்தானுங்களோ, இனிமேல் ஜென்சி பாய்ஸ்ன்னு சொல்ல போறானுங்க. தக்காளி ட்விஸ்ட்டு தான். நம்ம ஆளுங்க ஆரம்பத்துல ஒண்ணுமே பண்ணாம இருந்தானுங்க. ஒரு பக்கம் என்னடான்னா ட்ரீனு கேகேஆர் தூக்குறானுங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா வெங்கடேஷர் ஆர்சிபி எடுக்குறானுங்க. சரி நம்ம ஆளுங்க லிவிங்ஸ்டனுக்கு பிளான போட்டு வச்சிருப்பானுங்க. எடுப்பாங்கன்னு நெனச்சா, தக்காளி அன்சோல்ட் ஆகி கடைசியில எஸ்ஆர்ச்சு தூக்கிட்டானுங்கப்பா. அப்புறம்தான் இருந்த அபாய் மொமெண்ட் வர ஆரம்பிச்சது. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அகில் ஹுசேன் எடுத்தாங்க. அதுவும் பேஸ் அமௌண்ட்ல. இவர் ஆல்ரெடி ஜோபர்ட் சூப்பர் கிங்ஸும் சூப்பர் கிங்ஸ்லயே ஆடுறாரு. இப்ப நம்ம சிஎஸ்கேலையும் வேற மாதிரி நெக்ஸ்ட் பிரசாந்த் வீர் 14.20 கோடிக்கு வாங்கினாங்க. ஒரு அன்கேப்டு பிளேயர் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு போனது இதுவே தான். இவரை பத்தி ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட 3 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. அதெல்லாம் பத்தாது, எடுத்து போடுன்னு இன்னொரு விக்கெட் கீப்பர் வேற. இவரு பேரு தான் கார்த்திக் சர்மா. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஏஜ் 19 ஆச்சு. தக்காளி செம இத்தன்டா. லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேற. சிக்ஸ் சும்மா தெறிக்க விடுறான்டா சாமி. சர்வசாதாரணமா அடிக்கிறான்டா. ஒரு வழியா ஸ்பின்னர் எடுத்தாச்சுப்பா. தீபக் சகரோட தம்பி ராகுல் சகர். ரைட் ஆர்ம்ஸ் லெக் ஸ்பின்னர்ப்பா இவரு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிஎஸ்கே வரை எடுப்பாங்கன்னு. சேப்பாக் மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு பக்கம் டூரு, இன்னொரு பக்கம் ராகுல் சகரு. ஆப்பனண்ட்டுக்கு கழுதரும். இப்படி தானடா அஸ்வினியே சொன்னீங்க. சரி அதை பத்தி பேச வேணாம், நெக்ஸ்ட் போயிடலாம். பீஸ்ட்னு சொல்லுவோம். இப்பல இருந்து சர்ப்ராஸ் கான் தக்காளி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ரா. லிஸ்டியில கசன்னு ரன்னு மேல ரன் அடிச்சு நொறுக்கி இந்தியாக்காக ஒரு டெஸ்ட் ஆடி செஞ்சுரி அடிச்சாரே அவரே தான்டா சர்ப்ராஸ் கான். அவன் எமோஷனல் ஆகிட்டான்டா சிஎஸ்கே எடுத்தோன்னே. தேங்க்யூ ஃபார் சிஎஸ்கே, எனக்கு இன்னொரு லைஃப் கொடுத்ததுக்குன்னு ஒரு ட்வீட் வர போட்டுக்கிட்டு இருக்கா. வா மாமே, உனக்கு நானே சப்போர்ட் பண்றோம். இனி நீ எங்களோட குழந்தை. வா வா வா. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பிளேயரை வாங்கியிருக்கோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மேத்யூ ஷாட். அடிச்சு ஆடுற பிளேயர்ப்பா. இவர் ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். தக்காளி ஒரு மேட்ச் கூட சான்ஸ் இல்லடா. சரியாடா மகனே? பிகாஸ் ஆல்ரெடி 4 பேர் இருக்கானுங்க. இதுல உன்னை எங்கடா ஆட வைக்கிறது? பரவாயில்ல, 1.5 கோடி கிடைச்சிருச்சுல. ஆஸ்திரேலியா ஒரு நல்ல இடமா பார்த்து வீடு கட்டிக்கூடா. நெக்ஸ்ட் அமன் கான். இவர் ஒரு ஆல்ரவுண்டர்ப்பா. மீடியம் பேசர் அண்ட் ரைட் ஆம் பேட்ஸ்மேன். ஐயா நம்ம பாண்டிச்சேரி தான். ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஹிஸ்டரியில பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பிளேயர் ஆடுறாங்கப்பா. வேற மாதிரி. லாஸ்ட்ல 2 நியூசிலாந்து பிளேயர் எடுத்தாச்சு. அதுவும் 2மே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். உன்ன நம்ம டீம்ல 2015 ஆடின மேட் என்ட்ரி தான்ப்பா. சும்மா பால் உள்ள வெளியேன்னு பறக்கும். செம பவுலரு. பவர் பிளேலையும் பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. ஜாக் ஃபோக்ஸ்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்கோம். இவரும் நியூசிலாந்து பிளேயர் தான். இவரை பத்தி சரியா எனக்கு தெரியல. தெரிஞ்சுட்டு ஒரு வீடியோ போடுறேன். அந்த பேப்பர் பார்க்க தக்காளி தெரியாதா இருக்கு. அந்த ஃபயர் மேட்ச்ல இருந்தா 6th கப் லோடிங்னா